கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை எனக்கு வெளிப்படுத்திய தேவனுடைய கிருபைக்கு நன்றியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளை நன்றிகளாக வெளிப்படுத்தும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம். விசுவாசத்தோடு கூடிய இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன். தேவ கிருபையில் நிறைந்து வாழும் விஜயலட்சுமி ஸ்டீவன். என் சத்தத்தை கேட்டு என் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவரே ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை காப்பவரே ஸ்தோத்திரம். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தியவரே ஸ்தோத்திரம். ஒளியின் ஊற்றே ஸ்தோத்திரம். உமது வேதத்தை எங்களுக்கு அருளியவரே ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்ப்பவரே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே அடைக்கலமே ஸ்தோத்திரம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். வல்லமையும் மகத்துவமும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ராஜரீகம் பண்ணுபவரே ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நாள் முழுதும் நம்முடைய ஒவ்வொரு வேளையிலும் அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த வேளையில கூட ஒரு பாடலுடன் நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று ஏசையா, ஏங்குதே என் மனம் என்று. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று ஏசையா, ஏங்குதே என் மனம் என்று. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று ஏசையா, ஏங்குதே என் மனம் என்று. வளம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்டவனாந்திரம் வாய்த்ததென்ன. வளம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்டவனா
இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போனதென்ன? குணங்கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போனதென்ன? மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று. ஏசையா, ஏங்குதே என் மனம் என்று. இந்திய நாளுக்கான வேதபதி பிரசங்கி 1:10 இவ்வாறாக சொல்கிறது: இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதாவது இது ஒரு புதுசா இருக்கு இந்த காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு வாடகை அறையில மேற்கூரையை பார்த்து கொண்டு வெறிச்சு, அதாவது எந்த ஒரு யோசனையில பார்த்து கொண்டு ஒரு சகோதரிடம் இவ்வாறு கேட்டாங்களா, என்ன இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்ல டெய்லி ஒரே மாதிரி வேலை, ஒரே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இந்த அனுதினமும் இப்படியே செய்யறது ஒரு வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா. அதே மாதிரிதான் நாமும் கூட இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எல்லா டெய்லி நம்ம சகோதரிமார்களை அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? டெய்லி ஒரே மாதிரி சமையல் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சு திருப்பி அதே வேலை, ஒவ்வொரு வேலையில இதுதான் இந்த நேரத்துல இப்படி செய்யணும், இதுதான் வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதையெல்லாம் என்ன செய்வோம், மாற்றத்திற்காக நம்ம சில நேரம் வெளியூர் பயணங்கள் செல்வோம், சுற்றுலா செல்வோம். போய் திருப்பி 2 நாட்கள் செல்வோம். திருப்பி அதே பழைய வாழ்க்கையே நம்ம தொடரக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படும். அதனாலதான் பிரசங்கி இவ்வாறாக சொல்கிறார்: சூரியனுக்கு கீழே நூதனமானது எதுவுமே கிடையாது. நம்ம சந்தோஷமான நாட்கள, துக்கமான நாட்கள் செல்ல செல்ல அதுவும் நம்முடைய நினைவுகளை விட்டு அது மறந்து போகக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மாற்றங்கள், அது நம்மை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களுடைய அனுதின வேலைகள், அனுதின காரியங்கள், என் வாழ்க்கை இதுவரைக்கும் வருடங்கள் கழிந்து போனதே தவிர என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது: நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை உங்களுக்காக நான் செய்கிறேன் ஆண்டவர் சொல்றாங்க. அந்த புதிய காரியத்தை செய்கிற எல்லாவற்றையும் மறந்து புதிய நன்மைகளை தரக்கூடிய ஆண்டவர் முன்னாடி நீங்க நிற்கும் பொழுது, அவரிடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லும் பொழுது, கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக சகலத்தையும் அது புதிதாக்கி கொடுக்கும். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோசேப்பு தன் தகப்பன் குடும்பத்தார், அந்த தகப்பன் குடும்பத்தினால பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து போகும்படியாக தேவன் நன்மையினால் அதை நிரப்பினாராம். ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க பழைய, அதாவது வருத்தப்பட்ட காரியங்களை நீங்க யோசித்து பார்த்தாலும் அது நினைவுக்கு வர முடியாத அளவுக்கு ஆண்டவர் சந்தோஷங்களினால் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியராய் இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டவரை நாம் அறிந்து அவர் முன் நிற்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய பழைய துக்கத்தின் நாட்கள், அந்த மனிதர்கள் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய வாழ்க்கையில மறந்து போய் அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஆண்டவர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவருக்கு தீமை செஞ்சாங்கதான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏற்ற நேரத்துல அவர் சொல்லுவாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவரோ அது வெகு ஜனங்களை காப்பாற்றும்படியாக அதை நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர்களுடைய சகோதரர்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் அவர் போஷித்து அவங்களை எல்லாத்தையும் அவர் காப்பாற்றினாராம். அதனாலதான் நீங்க தேவனுக்குள்ளாக வரும் பொழுது தீமையினால் அல்ல, தீமையை நன்மையால வெல்லக்கூடிய மனிதர்களாக ஆண்டவர் நம்மை அவர் மாற்றுகிறார். அவர் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தேவனுடைய ஜனங்கள் யார் என்று அறிந்து அவர்களுடைய பெயர்கள்லாம் கேட்டு வாங்கி அவர்களை துன்புறுத்தி அவங்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இல்லையா? ஆண்டவர் ஒரு நாள் அந்த மாற்றம் வந்த பொழுது யாரையெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடியவனாய் இருந்த அந்த மனிதன், அவரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி
பிரசங்கிக்கக்கூடிய மனிதனாக மாற்றம் பெற்றான். சவுல் என்று அழைக்கப்பட்ட மனிதன் தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆண்டவருடைய வேலை ஒன்று வந்த பொழுது அவர் அந்த மாற்றத்தின் காரணமாக சவுல் பவுலாக மாற்றப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒருவேளை நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே வராது, இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுடைய இயலாத சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, எல்லாவற்றையும் புதிதாக்கக்கூடிய ஆண்டவரிடத்துல அந்த காரியங்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கி அந்த பழைய பாவத்துக்குரிய அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க, சகலத்தையும் அவர் அவருடைய மகிமைக்காக அதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுப்பார். அப்ப நாம ஆண்டவரிடத்துல இந்த காரியங்களை நம்ம சொல்லுவோம். அதாவது நம்முடைய குடும்பத்துல நம்மை சார்ந்த மனிதர்கள் இல்ல, ஏன் நம்மளுடைய பாவமே நம்மளால மாற்றிக்கொள்ள முடியாது. நான் இப்படிப்பட்ட மனிதனா, இப்படிப்பட்ட மனுஷருக்கு நான் யோசிக்கிறேன், நான் இப்படிதான் வாழணும் என்று நான் நினைத்தும் கூட என்னால இது சரி செய்ய முடியலையே நீங்க ஒரு வேளை நினைத்தா நம்ம சரி பண்ணி கொள்ள முடியாது. அப்படி செய்து கொண்டாலும் அந்த மாற்றங்கள் சிறிது காலம் மாத்திரமே அது நிற்கும். நிரந்தரமாக ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் நீங்கள் அந்த தெய்வத்திற்கு முன்னாடி அவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை புதிய மனிதனாக மாற்றி ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, புதிய மாற்றங்கள், புதிய கிருபைகளை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க. எங்க தேசத்துல புதிய மாற்றங்கள் வரட்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க, அந்த புதிய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வரக்கூடியவங்களாய் இருக்கிறார். அதனால எதுவுமே கடினம், ஆண்டவர் நமக்கு வேணா எல்லாம் கடினமாக தோன்றலாம், ஆண்டவருக்கு எதுவுமே கடினமான ஒரு காரியங்கள் என்று அது கிடையவே கிடையாது. சரி, நம்மளுடைய குடும்ப நன்மைகளுக்காக சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாள்ல கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நம்ம சந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் நம்மை சார்ந்து வந்த அந்த வாழ்க்கை துணைகளுக்கும் நீங்கள் தான் அந்த உதவிகளை செய்ய வேண்டும். சரியா? பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்காக நம்ம மாத்திரம்தான் நம்ம செய்வோம் சில நேரம். ஆனா அந்த வாழ்க்கை துணைகளுக்கு நாம் தான் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் நம்ம நினைக்கும் பொழுது அவர்களை நம்ம அன்போடு கவனிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அந்த அன்பில அவர்கள் கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் மாற்றுவார். அதனால நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம கடனாளியாய் நம்ம இருக்கிறோம். அவர்கள் எனக்கு இப்படி செஞ்சாங்க, அதனால நான் இப்படி செய்யறேன், அப்படி இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கடமையில ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி உத்தம குணத்தோடு நீங்கள் உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ உங்களை சார்ந்த நம்முடைய குடும்பத்திற்கு, அந்த குடும்ப நபர்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை நம்ம உண்மையான மனசோடு நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அவர் தரக்கூடிய தேவனாக, குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரக்கூடியவராய், பூரணராய் அவருக்குள் நாம் அந்த குடும்ப வாழ்க்கையை அவருடைய மகிமைக்காய் நிற்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியாய் உம்மிடத்தில் நிற்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை ஏறடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காலை வேளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்வது உங்களுக்கு நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.